ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ரோம நிருபத்திலிருந்து தியானித்து வருகிறோம். மீண்டும் சென்று போன பாடங்களை நினைப்பூட்டுவதாக இருந்தால் 1ஆம் அதிகாரத்திலே முதல் 15 வசனங்களிலும் ரோம சபையை தான் காண விரும்புகிற நோக்கத்தை அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதன் பின்பு 16, 17 வசனங்களிலே இந்த நிருபத்துக்கான கருப்பொருளை அறிமுகம் செய்கின்றார். அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதை அறிமுகம் செய்கின்றார். 18 தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் முடிய உள்ள பகுதிகளிலே பாவம் என்றால் என்ன, பாவம் எவ்வளமாக தனி மனிதனை, சமூகத்தை, உலகத்தை எல்லோரும் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை விளக்கினார். அதன் பின்பு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி 4ஆம் அதிகாரத்திலும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கான அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே வரலாற்று ரீதியாக எவ்வளமாக மனிதர்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை விளக்கினார். குறிப்பாக ஆபிரகாம் இஸ்ரவேல் மக்களுடைய மூதாதையர், அவரே விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டார் என்பதை வரலாற்றிலிருந்தும் வேத வசனத்திலிருந்தும் நிரூபித்தார். 5வது அதிகாரம் தொடங்கி 8வது வசனம் முடிய விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்வில் ரட்சிப்பை அனுபவிப்பது மட்டுமல்ல, பரிசுத்தம் அடைவதனுடைய பல்வேறு நிலைகளை பல்வேறு கோணங்களிலே விளக்கினார். அடுத்த 9, 10, 11 வசனங்களிலே இஸ்ரவேலை குறித்து பேசுகின்றார். குறிப்பாக 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலுடைய பழைய வரலாறையும் மீட்பையும் தொடர்புபடுத்தி பேசுவார். 10ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலுடைய இன்றைய நிலையும் ரட்சிப்பையும், அவருடைய ரட்சிப்பை குறித்து அவருடைய ரட்சிப்புக்காக பவுல் கொண்டிருக்கிற வாஞ்சையை விளக்கினார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த 11ஆம் அதிகாரத்தை சொல்வதாக இருந்தால் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சபைக்கும் உள்ள வேறுபாடுகளையும் அதே நேரத்தில் ஒரு சில ஒற்றுமைகளையும் விளக்குகின்றார் என்று சொல்லலாம். பல வேளைகளிலே இறையியல் அறிஞர்கள் 11ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய எதிர்காலத்தை விளக்குகிறது என்று சொல்வார்கள். அதாவது 9ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய கடந்த காலத்தையும், 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் தேசத்துடைய இன்றைய நிலையும், 12ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய எதிர்காலத்தை குறித்த தேவ திட்டத்தை விளக்குகிறது என்று சொல்வார்கள். அதுவும் ஒரு விதத்தில் சரியானதாகவே கருதப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த அதிகாரத்துக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் முக்கியமான ஒரு இறையியல் பார்வையை அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், இன்றைக்கு உலகத்திலே நாம் இறையியல் தெளிவாக படித்து வரும்போது இஸ்ரவேல் என்றால் என்ன, சபை என்றால் என்ன, இந்த ரெண்டையும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் உள்ள வேறுபாடை குறிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளாக இஸ்ரவேலை ஆண்டவர் புறக்கணித்து விட்டார், சபையை மட்டுமே என்று வைத்துள்ளார் என்கிற ஒரு பார்வை பலரிடம் இருக்கிறது. அது இன்று மட்டுமல்ல, முதல் நூற்றாண்டிலிருந்தே அந்த பார்வை இருந்தது. ஆகவே அந்த விதமான கருத்துள்ளவர்களுக்கு இந்த பதிலை பவுல் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் வேறு சபை வேறு என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார். அதாவது இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு சபையாக மாறிவிட்டது என்கிற கருத்து ஏற்புடையதல்ல என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அதனால்தான் இவனமாக கூட சொல்ல முடியும், God is using church in this dispensation to fulfill and to proclaim God's plan to the world, because Israel failed to accept and proclaim Christ to the world as commanded in Isaiah chapter 43:21. அத ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிப்போமானால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலை
அழைத்து வேறு பிரித்து தெரிந்தெடுத்து தேவனுடைய துதியை உலக மக்களுக்கு சொல்லுகிற நோக்கத்தில் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தார். பலவேளை நாம் இதை அறியாமல் போவது உண்டு. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார்கள், தங்களுடைய மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தேவன் இஸ்ரவேல் தேசம் செய்யாத பணியை சபையை கொண்டு உலகத்திற்கு சொல்ல சபையை ஸ்தாபித்தார். அதனால்தான் ஆண்டவர் சீடர்களை பார்த்து கடைசியாக என்ன சொன்னார்? மாபெரும் கட்டளை என்கிற கிரேட் கமாண்ட்ல, நீங்கள் உலகம் எங்கும் சென்று சகல ஜாதிகளை சீசராக்கி என்று அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அந்த கட்டளையையும் ஏசாயா 43:21 படித்ததும் பணி ஒன்று. என்ன பணி? அவர்கள் தேவனுடைய மகிமையை சொல்லி வர வேண்டும், அல்ல துதியை சொல்லி வர வேண்டும். அவர்கள் சொல்லாதபடியினாலே அந்த பணியை சபையை ஸ்தாபித்து கொடுத்திருக்கின்றார். சபை அவருடைய துதியை, அவருடைய மகிமையை, கிறிஸ்து வெளிப்பட்ட மேசியாவை, அவர் மேலும் கிடைக்கிற மீட்பை நற்செய்தியாக உலகத்துக்கு செல்கிற பணி இஸ்ரவேலுக்கு பதிலாக சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒன்றுதான் இஸ்ரவேலோடு சபைக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்று சொல்ல முடியும். ஆனால் மற்றபடி இஸ்ரவேல் வேறு, சபை வேறு என்பதை மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த தெளிவு இல்லை என்றால் பல இறையியல் குழப்பங்கள் இன்று நேரிடும். குறிப்பாக மேசியாவுடைய ராஜ்யத்தை குறித்த தெளிவான போதனை, தெளிவான பார்வை இல்லாமல் போய்விடும். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலர் இந்த 11ஆம் அதிகாரத்தில் எழுதியவைகளை படிக்கும்போது இஸ்ரவேல் வேறு, சபை வேறு என்பதை மிக தெளிவாக காண முடியும். சரி, இப்போது நாம் இந்த அதிகாரத்துக்குள்ளாக வரும்போது இதற்கு ஒரு பின்னணி உண்டு. இந்த 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நாம் அதை ஏற்கனவே சொல்லி இருக்கலாம். புற இனத்தவர், அதாவது புற இனத்தவர் என்று சொல்லும் போது யூதர் அல்லாதவர்கள் கொர்நேலியுடைய காலத்துக்கு பின்பு ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். ஆக முதல் நூற்றாண்டிலே இருந்த பெரும்பான்மையான சபைகளிலே, குறிப்பாக ரோம பேரரசெங்கும் சிதறி இருந்த சபைகளிலே யூதர்களும் புற இனத்தவரும் கலந்திருந்தார்கள். புற இனத்தவர்கள் முழுவதுமாயிருந்த சபைகள் ஒரு சபையில் இருந்திருக்கலாம். அதுபோல யூதர்கள் மட்டும் இருந்த சபைகளும் இருந்திருக்கலாம் எருசலேம் யூதேயா பகுதிகளிலே. மற்றபடி பரவலாக ரோம பேரரசிலே பார்க்கும்போது எல்லா சபைகளிலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சில யூதர்களும் இருந்தார்கள், புற இனத்தவரும் இருந்தார்கள். இந்த சூழலிலே யூதர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அது எப்படி இந்த புற இனத்தவர் நம்மோடு சமமாக இருக்கின்றார்கள் என்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதற்கான பதிலை பவுல் அப்போஸ்தலர் சென்ற இடமெல்லாம் போதித்தார். அதை சற்று விரிவாக எபேசியரிலே எழுதியிருக்கின்றார். இங்கேயும் அதை தொடுகிறார். அதே நேரம் புற இனத்தவரிடம் ஒரு தவறான கருத்து இருந்தது. அது என்னவென்றால், தேவன் இஸ்ரவேலை முற்றிலும் தள்ளிவிட்டார், ஆகவே நாம் தான் இனிமேல் பெரியாள் என்கிற பெரியண்ணன் மனப்பான்மை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட புற இனத்தவரிடம் இருந்தது. இப்படி இவர்கள் சொல்லுவதை கேட்கும் போது யூதர்களிலே சிலருக்கு, அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, அப்படியானால் தேவன் எங்களை தள்ளிவிட்டாரோ என்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துதான் இந்த 11ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதனால்தான் பாருங்க, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். அப்போ புற இனத்தவரை சபையிலே கொண்டு வந்தபடினாலே இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் தள்ளிவிட்டாரா? அதற்கான பதிலை அவரே கொடுக்கின்றார். தள்ளிவிடவில்லையே. அல்ல, முதல்ல இத யூதர்களும் அறியணும், புற இன கிறிஸ்தவர்களும் அறியணும். ஏன்னா ரோம சபையில் அது ஒரு பிரச்சனையாக இருந்தது.
அதனால இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைனால ஒரு கட்டத்துல ரோம பேரரசு கல்லியோன் காலத்துல கிறிஸ்தவர்கள் ரோம பட்டணத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றே கட்டளை கொடுக்கப்பட்ட அளவுக்கு அங்கே சர்ச்சைகள் இருந்ததை வரலாறு பதிவு செய்கின்றது. ஆகவே இந்த முட்டாள்தனமான சர்ச்சை என்றுதான் இதை சொல்ல வேண்டும். முட்டாள்தனம் என்கிற வார்த்தை பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் தேவையற்ற சர்ச்சை என்று கூட இதை சொல்லலாம். ஆகவே இந்த சர்ச்சைக்கு தான் பதில் கொடுக்கின்றார். அதாவது யூதர்களாக இருந்தாலும் சரி, புறையினத்தவராக இருந்தாலும் சரி, உங்களிடம் தேவன் இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்கிற எண்ணம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கங்களை கொடுக்கின்றார். முதலாவது, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். அதுக்கு பொருள் என்ன தெரியுமா? நானும் இஸ்ரவேலன் தான். ஐயா, தேவன் என்ன தள்ளிவிடவில்லையே, என்னை ஏற்றுக்கொண்டாரே. நான் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவன், ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னை மீட்டு அவரோடு சேர்த்து கொண்டார். அப்போ இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை என்பதற்கு சான்றை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே எடுத்து காட்டுகின்றார். 2வது வசனம், தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. முன்னறிந்த என்றால் யாரு? இக்காலத்தில் தள்ளிவிடப்பட்ட நபராக கருதப்படுகிறவர்களே அவர் தள்ளிவிடவில்லை. அதுபோல பழைய ஏற்பாடுல இன்னொரு எக்ஸாம்பிள சொல்றார். எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்கிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியே இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டை நாம் படித்திருந்தோம்னா அது தெரியும். எலியா நினைக்கிறான், நான் மட்டும்தான் இந்த பாகால் வணக்கத்துக்கு எதிராய் போராடுகிறேன். ஆண்டவர் சொல்ற, ஏப்பா, அப்படி நீ சிறுமையும் பட வேண்டாம், பெருமையும் பட வேண்டாம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க இந்த தேசத்துல, ஆங்காங்கே சிலர் இருக்கிறாங்க. அவர்களை மீதியானவர்கள் என்று சொல்றாரு. ஏன்னா மீதியானவர் என்றால் தேசமே தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது, பாகால் வணக்கத்தில் போற போது இந்த ஒரு மீதியான சிறு கூட்டம் உண்மையான தேவனுக்காக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக நிற்கிறது. அடுத்தது சொல்றாரு 5வது வசனம், அப்படி போல அப்படின்னா இதே போல, எதை போல? இந்த காலத்தில் ஆண்டோர் இஸ்ரவேலை தள்ளிவிடவில்லை, நானும், அதாவது பவுலும் மீட்கப்பட்டிருக்கிறார் இஸ்ரவேலிருந்து. அதுபோல பழைய ஏற்பாட்டிலே எளிய காலத்தில் ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு இருந்த போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல்படி ஒரு பங்கு மீதியே இருக்கிறது. அதனுடைய பொருள் என்ன? தேவன் இஸ்ரவேலை மொத்தமாய் தள்ளிவிடவில்லை, இஸ்ரவேலிலிருந்தும் சிலரை மீட்டு வைத்திருக்கின்றார். அதற்கு நானும் ஒரு சான்று. எப்படி எளிய காலத்தில் 7000 பேர் ஆண்டவருக்காக இருந்தார்களோ அதுபோல இந்த தேசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இந்த தேசத்தில் ஆங்காங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அல்லது இஸ்ரவேல்ல பலர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அதாவது இந்த தெரிந்து கொள்ளுதல் எப்படி உண்டாகலையா? கிரியையினால் அல்ல, கிருபையினாலே. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராதே. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. இது வேற ஒன்றும் இல்லை, எம்பசைஸுக்காக ஒரே ஆர்கியுமெண்ட்டை திருப்பி திருப்பி பேசுகிறார். இதை சொல்லுவதா இருந்தால் கிருபையினால் மீட்கப்பட்டோம், கிரியையினால் அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இப்படி கூட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குகிறோம் என்றால் அதை நாம் இலவசம் என்று சொல்ல மாட்டோம். அதே போல ஒரு இலவசமாய் ஒரு பொருளை பெற்றுக் கொண்டோம் என்றால் அது விலை கொடுத்து வாங்கினது சொல்ல மாட்டோம். அதுதான் அவருக்கு ஆர்கியுமெண்ட். அதனால்தான் விலை கொடுத்தால் அது இலவசம் அல்ல. ஆகவே கிருபையானது நாம் விலை கொடுத்து அல்ல நாம் கிரியை செய்து
பெற்றது அல்ல, அது தேவனுடைய கிருபையினால் இலவசமாய் தரப்பட்டது. அந்த தரப்பட்டது இஸ்ரவேலுக்கும் பொருந்தும். அப்படி இஸ்ரவேலும் சிலர் ஆண்டவரை அறிந்து கொண்டு மெய்யாக இருக்கிறார்கள். அடுத்தது 7ஆம் வசனத்தில், அப்படியானால் என்ன? இஸ்ரவேலன் தேடுகிறதை அடையாமற் போகிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலை குறித்தான் பேசுகிறார். இது என்னன்னா, இது ரொம்ப எளிது. இஸ்ரவேலர் தேடுகிற அடையாம போகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து அல்லது ஆபிரகாமை அழைத்த காலத்திலிருந்து, குறிப்பாக மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் மூலம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் செல்லலாம் என்று அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா என்ன ஆகி போயிட்டு, இயேசு ஏற்றுக்கொள்ளாதபடியினால் தாங்கள் தேடுகிறதை அடையாமல் போகிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இஸ்ரவேல் தேசத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் பேசுகின்றார். ஏன்னா தெரிந்து கொள்ளப்படுதல் என்பதை கிறிஸ்துக்குள்ளதான். கிறிஸ்து வெளியே ஒருவரையும் யாரையும் தெரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்துக்குள், அதான் எபேசியர் விளக்குவார், கிறிஸ்துக்குள் உங்களை தெரிந்து கொண்டார் என்று. ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கின்றான். அது யாரு? இப்ப இங்க பேசுறது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளும் அப்படி சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். யாரு போல? ஏற்கனவே பவுல் சொன்னார்லா, நான் என்று சொன்னார்லா, அவரை போல பலர் அங்கே இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இன்ன பிற யூதர்கள் அல்ல இஸ்ரவேலர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். எப்படி கடினப்பட்டார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே. பவுலப்போஸ்தலன் கூட அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இதை கடினப்பட்டவராக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார் இருந்தார் அல்லவா? அதுபோலும் இன்றைக்கு பலர் இஸ்ரவேலர்களிலே இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் கடினப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு சிலர் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றால் ஆண்டோர் யாரு ஒரு சிலர் தெரிந்து கொண்டார் என்றல்ல, அவர்கள் யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கருதப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நிலையை அவர் எவ்வளவு விளக்குகிறார் என்றால், கனநித்திரையின் அமைதியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிடுச்சு. அப்படின்னா ப்ராபசியில, படையற்பாடுல இஸ்ரேல் மக்களுடைய அந்த கடின நிலையை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. எங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? ஏசாயா 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உபாகமம் 29 4 முதல் 6 போன்ற பல இடங்களிலே இவருடைய அந்த கடினமான மனநிலையை குறித்து பேசப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 9ஆம் வசனம், அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கு ஏலான கல்லும் பதிலுக்கு பதிலளித்தலுமாக கடவுது. காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தகாரப்பட கடவுது. அவருடைய முதுகை எப்போது குனியப்படும் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். இது அனைத்துமே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் தேசத்தினுடைய மனநிலையை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஏசாயா, தாவீது போன்றவர்கள் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனங்களை இங்கே பவுல் எடுத்து ஆளுகிறார். இந்த இடத்துல ஒரே ஒரு வசனத்தை நம்ம ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனமா படிக்கணும். 9ஆம் வசனம், அவருடைய பந்தி என்று வருகிறது. இந்த பந்தி கர்த்தருடைய பந்தி என்று கருத வேண்டிய தேவையில்லை. இது யூதர்களுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு பந்தி வைத்திருக்கிறது போன்ற ஒரு உருவகத்தை கொடுத்து அதில் ராஜ்யத்திற்குரிய உரிமைகளை அங்கே வைத்திருக்கிறதாக ஒரு பார்வை. அவர் யூதனுக்கு அந்த வார்த்தையுடைய பொருள் புரியும். நமக்கு இன்றைக்கு புரிவதற்கு சற்று கடினமா இருக்கலாம். அதை இன்றைய வார்த்தையிலே நான் சொல்வதாக இருந்தால் அது இவனமாக பொருள் தரும். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த உரிமைகள், ராஜ்யத்தில் செல்வதற்கும் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது மூலம் அதனுடைய சில ஆசீர்வாதங்களை
ராஜ்யத்துக்குள் செல்வதற்கு முன்பாகவே அனுபவிக்கக்கூடிய சில உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அதைத்தான் இந்த பந்தி என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த பந்தி அவர்கள் எப்படி சுருக்கும் கண்ணியமாக மாறிட்டு, அதுதான் மிக நுட்பமான காரியம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நாங்க ஆபிரகாமுடைய சந்ததியார், ஆகவே நாங்கள் இயல்பாகவே ராஜ்யத்துக்குள்ள போய்விடுவோம் என்கிற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு இருமாப்பையும் பெருமையும் கொண்டு வந்தபடினாலே அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். அதனால்தான் நீங்க கவனமா 4 சுவிசேஷங்களை படிப்பீங்கன்னா, பல இடங்களிலே இயேசுவோடு அவர்கள் உரையாடும் போது இது போன்ற வார்த்தைகளை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்கள் ஆபிரகாமுடைய புத்திரர், ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பான், அதற்குரிய உரிமை அவனுக்கு உண்டு. அதுபோல அவனுடைய சந்ததியாகிய நாங்களும் ராஜ்யத்தில் சென்று இருக்கிற உரிமை எங்களுக்கு உண்டு என்று நம்பினார்கள். அதுவரைக்கும் தவறல்ல. ஆனால் அந்த நம்பிக்கையில எங்கே இடர்னார்கள் என்றால், அந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாய் அவர்களுக்கு கொடுக்க வந்தது இயேசு கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்தின மேசியா. அந்த மேசியாவை புறக்கணித்தார்கள் அல்லவா? அதுதான் பிரச்சனையாக மாறுது. அதனால்தான் அவங்களுக்கு அந்த பந்தியில நாங்க இருப்போம், ராஜ்யத்துல நாங்க இருப்போம், அதற்குரிய உரிமையெல்லாம் எங்களுக்கு இருக்குங்கிற அந்த நம்பிக்கையே அவர்கள் அறிய வேண்டியதை அறியாமல் இடறி போனான் இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த எண்ணம் உண்டு. என்னன்னா, நாங்க கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கு போவோம், அதனால எந்த கூத்தாடிக்கும் ஓட்டு போடலாம், அவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் பரவாயில்லை. இதுவும் அன்றைக்கு யூதரிடம் இஸ்ரேலிடம் இருந்த தவறான பார்வையை போன்றதே. இல்ல நம்ம கிறிஸ்தவர்கிட்ட பலர்ட்ட அப்படி இருக்குல்ல, நம்ம என்ன செய்தாலும் பரலோகத்துக்கு போயிடும், எங்களுக்கு அந்த உரிமை இயல்பாகவே இருக்கிறது. அப்படி அல்ல, இதெல்லாம் குருட்டான பார்வை, இதெல்லாம் தவறான பார்வை. அதான் அவர் சொல்றார், அவருடைய கண்கள் எல்லாம் அந்தார காணாதபடிக்கு அவருடைய கண்கள் அந்தாரப்பட கடவுது. அப்ப தெளிவான வேதவசன பார்வை இல்லாமல் மனம் போல ஒரு கிறிஸ்தவன் வாழ்வானால் அந்த இஸ்ரவேலரை போல அவர்களும் இப்படிப்பட்டவங்க தான், இப்படிப்பட்டவங்க. அது இந்த வார்த்தை சொல்றாரு, அவருடைய முதுகை எப்பொழுதும் குனியப்படும் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். இந்த குனியப்படும் என்கிற வார்த்தையை மூல மொழியில படித்த ஆராய்ந்த சில அறிஞர்கள் இவனுமாய் சொல்கிறார்கள். அது குனியப்படும் என்கிற வார்த்தையுடைய பொருளே இடுப்பு நடுங்குதல், அல்லது இடுப்பு ஆடுதல், அல்லது முதிர் வயதிலே தானாக குறிஞ்சு போவில்ல, அதனுடைய பொருள் அவர்கள் ஆண்டவரை அல்லது ஆண்டோடைய திட்டங்களை சரியாக அறியாத வண்ணம் இப்படி குருட்டு நம்பிக்கையில இருப்பார்களானால் அவர் தேவ சமூகத்திலே நடுங்கி போகக்கூடிய நிலை வரலாம். அது போன்ற நிலைதான் இஸ்ரவேல் தேசத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வரும் என்கிறதை தீர்க்கதரிசிகள் சொன்னவனமாக அதை மேற்கோள் காட்டுகின்றார். அடுத்து மீண்டும் அடுத்த வாதத்துக்கு நேராய் செல்கின்றார். இப்படி இருக்க, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ராஜ்யத்திலே பந்தி இருக்க முடியும், அந்த உரிமை உண்டு. வெறுமனே பந்தியில இருப்போம் என்கிற அந்த உரிமையை நினைத்து கொண்டு கருதி கொண்டு இடறினால் அது சிக்கலை கொண்டு வரும். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்க இடறினார்கள் என்று கேட்கிறேன். அடுத்த கேள்வி, அப்ப உண்மையிலே விழுந்து போனாங்க? நல்ல கேள்வி. ஏன்னா திட்டமிட்டு அவங்க இடரல. இயேசுவை அவர்கள் புறக்கணித்ததும் திட்டமிட்டல்ல, தங்களுடைய உரிமையின் மேல் வைத்த அதீத நம்பிக்கை, ஆண்டவர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை பதிலாக அந்த உரிமை கொடுத்த ஆண்டவரை புறக்கணித்து அந்த உரிமைகளை மட்டும் நம்பினார் இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிலே நமக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, எல்லாம் உண்மை. ஆனால் அவருடைய மீட்பை சரியாக புரியாமல் வெறுமனே அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு தெரிகிற கூட்டமாக இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் மாறி வருகிறார்கள். அது சமுதாய அரசியல் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் அது ஆபத்தானதாக முடிய வாய்ப்புள்ளது. இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்க இடனார்கள் என்று கேட்கிறேன். அத இவனுமாய் கூட கேட்க முடியும். இப்படி இருக்க நிரந்தரமாக விழுந்து போகும்படிக்க இடர்னார்கள் என்று கேட்கிறேன். அப்படின்னா அப்போ இப்போ தற்காலிகமா அதுல பலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் விழுந்து போயிருக்கிறார்கள், அல்லது இஸ்ரவேலை தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலையிலே பலர் இருக்கிறார்கள். ஆனால் அது நிரந்தரமா?
நிரந்தரமா என்று கேட்கிறேன். அப்படி அல்ல. அப்படி என்னால் அதுக்கு பொருள் தெரியுமா? இஸ்ரவேல் தள்ளப்பட்டதாக கருதப்படுவது நிரந்தரமானதல்ல. ஆண்டவர் இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்று சொல்லுவது நிரந்தரமானதல்ல. சரி, அப்போ எதற்காக இந்த நிகழ்வு நடந்தது? அதாவது புறையினத்தவர் கிறிஸ்துக்குள்ளாக வந்தது. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்போ என்னன்னா, இஸ்ரவேல் தங்களுடைய மீட்பராக ராஜாவாக வந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தபடியினாலே அந்த வாய்ப்பு புறஜாதிகளுக்கு வந்தது. அது ஒரு தெய்வ திட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஒரு ஓமை சொன்னார், பல ஓமை சொன்னார். ஒரு ஓமை ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு இடத்துல ஒரு ராஜா அல்லது பெரிய முதலாளி ஒரு மாபெரும் விருந்தை வைத்திருந்தான். வைத்து விட்டு ஏற்கனவே பலரை அழைத்திருந்தான். ஆனா அவங்க வரல. எல்லாரும் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொன்னார்? தன் வேலைக்காரை அழைத்து, வீதிகளிலும் வழியோரங்களிலும் இருக்கிறவர்களை அழைத்து வா, அவர்கள் என்னுடைய பந்தியிலே சாப்பிடட்டும், என்னோடு பந்தி இருக்கட்டும் என்று சொன்னார். அப்படியா? அப்படித்தானே? அதுதான் இங்க இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை புறக்கணித்தபடியால் கிறிஸ்துவிலே அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். மனந்திருங்குங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த சத்தியத்திற்கு, அந்த அழைப்புக்கு செவி சாய்க்காதபடியினாலே ஆண்டவர் அதை என்ன கொடுக்கிறாரு? புறையினத்தவராகிய வெளியேறுகள் என்றவர்களுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் அவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த ராஜ்யத்தில் பந்தியில் இருக்கும் வாய்ப்பை, உரிமையை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய தவறு, யாருடைய தவறு? இஸ்ரவேலுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், உலகம்னா புறையின மக்களுக்கு, இந்த இடத்துல புறையின மக்களுக்கு ஐஸ்வர்யமும், அவருடைய குறைவு, என்ன குறைவு? கிறிஸ்து இல்லாத குறைவு, அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத குறைவு உலகத்துக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். நம்ம சொல்ல ட்விஸ்ட் என்னன்னா, இயேசுவை புறக்கணித்த இஸ்ரவேலுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதம் அவர் புறக்கணித்தபடினாலே புறஜாதியாகிய நமக்கு வந்தது. நமக்கு என்ன? நமக்கு யூதர் அல்லாத அனைவருக்கும் வந்தது, உலகமும் வந்தது. ஆனால் அவர்கள் மறுபடியும் மேசியாவை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஆர்கியுமெண்ட் என்னன்னா, இஸ்ரேல் மக்கள் இயேசுவை புறக்கணித்தபடியினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது அல்லவா, அதுவே இவ்வளவு மகிமைக்குரியதாக இருந்தால், அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பும் போது அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கு கூட எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று ஒரு ஆர்கியுமெண்ட் வச்சுட்டு, இந்த இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்று சொன்னார்கள் அல்லவா புறையினத்தவர், அவர்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம பார்த்த அந்த 12ஆம் வசனத்துல வச்ச ஆர்கியுமெண்டும் இப்படித்தான். எப்படி? புறஜாதிகளே, உங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இயேசுவை புறக்கணித்தபடியால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தது. ஆனா ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்க, இஸ்ரவேலை தள்ளிவிட்டார்னு நினைக்காதுங்க. அவர்கள் மீண்டும் அந்த நிறைவை பெறும்போது, கிறிஸ்துவை அறியும் போது, அதன் மூலம் மாபெரும் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. ஆகவே புறஜாதியாகிய 13 ஆகவே புறஜாதியாகிய உங்களுடனே, அதாவது கிறிஸ்தவர்கள் ஆகிய உங்களுடன் சொல்லலாம். ஆனால் பொதுவாக பவுல் அப்போஸ்தலர் எல்லா புறையினத்தவரும் சேர்த்து கேள்வி கேட்ட மாதிரி தான் வரும். பர்டிகுலரா இயேசு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தான் இது புரியும். ஆனா அவர் எந்த ஒரு புறையினத்தோரும் ஒரு கேள்வியை கேட்டால் இதுல இருந்து நம்ம இறையல் ரீதியாக பதில் கொடுக்க முடியும். அதை மறந்துவிடக் கூடாது. புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேம்படுத்துகிறேன். அப்ப என்ன? நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருந்து கிறிஸ்துவை சொல்றதுனால நான் சொல்றத பார்த்து யூதர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். என்னடா எங்களுக்குரிய மேசியாவையும் புறயினத்தை விட்ட போய் சொல்லி இருக்கிறானே என்ற வைராக்கியம் வரணும். அப்படி வைராக்கியம் வருவதன் மூலமாவது சிலர்
படுவாமே அவனுடைய ஆசையை அவன் சொல்லுகின்றான். 15 வசனம். இது 12 வசனத்துக்கு ஆர்கியுமெண்ட திரும்ப கொண்டு வந்த மாதிரி தான். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவதாலா இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. ஆனா 12 வசனத்துல என்ன சொன்னாரு? அவருடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும், அவருடைய குறைவும் புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அதே ஆர்குமெண்ட் 15ல இன்னொரு கோணத்துல வைக்கிறார். அவளை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவதலா இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. அவங்களை தள்ளி விடுதலே புறஜாதிகளாகிய நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், அல்லது புறஜாதி ஆகிய உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமானால், அவர்களை ஆண்டவர் மீண்டும் அங்கீகரிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அது எப்போது நிறைவேறும்? ஆயிட வருஷ அரசாட்சியிலே தான் அது முழுமையாக நிறைவேறும். அதனால்தான் ஆயிட வருஷ அரசாட்சியின் போது வருகிற ஆசீர்வாதம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கும் அது செல்லும். தீர்க்கதரிசிகளும் அதை சொல்லி இருக்கிறார்கள். அது எப்படி இருக்குமா? அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிற, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும். அது இட் இஸ் ஈக்குவல் டு ரிசரக்ஷன். அதாவது இஸ்ரேல் தேசம் உயிர்த்தெழுந்ததுக்கு சமமாயிருக்கும். எசேக்கியேல் 37 சொன்னார் அல்லவா, அதுபோல ஒரு உயிர்த்தெழுந்ததற்கு சமமாக இருக்கும். 16 வசனம். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் இசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல் மாதிரி சொல்றார். சொல்லிட்டு அந்த கிளைகள் பரிசுத்தமா இருக்கிறதை குறித்து கீழே விளக்குகிறார். இது இந்த கீழே உள்ள விளக்கத்தை நம்ம கவனமா படித்தாலே சபைக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள வேறுபாட்டை புரியும். நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்? சபை வேறு, இஸ்ரவேல் வேறு என்பதை இந்த 11 அதிகாரம் தெளிவாக சொல்லும் என்பதை பார்த்தோம். அதை இந்த கீழே வருகிற 17 வருகிற வசனங்கள் மிக அழகாக விவரிக்கும். படிப்போம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதுன்னு நினைத்துக்கொள். இது என்னன்னா, இந்த இடத்துல வரும்போது இன்னைக்கு நம்ம மாமரத்தை ஒட்டு வைக்கிறோம், பல பயிர்களை ஒட்டு வைக்கிறோம். ஆச்சரியத்தை பாருங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் மக்கள் ஒட்டு வைக்கிற டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஆரம்பத்தில் ஒட்டி இருக்கிறாங்க, ஒலிவ மரத்தை ஒட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கீழே சுவாப ஒலிவ மரம் எல்லாம் வரும். முதலாவது யூதர்கள் எப்படி ஒட்டு வைப்பாங்கிறத நம்ம சொல்லிடுவோம். சொன்னா உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதாவது காட்டொலிவ மரச்செடியை நடுவார்கள். நல்லா கவனிச்சிருங்க, காட்டொலிவ மரச்செடியை நடுவார்கள். அது குறிப்பிட்ட பருவம் வளர்ந்த போது அதனுடைய கிளைகளை வெட்டி விட்டு நல்ல ஒலிவ மரத்திலிருந்து ஒரு கிளையை அதில் மேலே ஒட்ட வைப்பாங்க. அதுதான் கனி கொடுக்கும். இது வழக்கமான முறை. ஆனா இந்த ஆர்டரை இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணி பவுல் எழுதுறார். எதுக்கு ரிவர்ஸ் பண்ணி எழுதுறாருன்னா வேற ஒன்றும் இல்லை, புறையின கிறிஸ்தவர்கள் இதை சரியா புரிவதற்காக. எப்படி அவர்கள் கிறிஸ்துவோடு ஒட்ட வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுவார். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. எந்த சில கிளைகள்? ஒலிவ கிளைகள். அதாவது இங்க நம்ம இயல்பாக அப்படி எப்படி பண்ணுவாங்க? காட்டு ஒலிவ மரத்துல நல்ல ஒலிவ மரத்தை ஒட்டுவாங்க. இங்க புற இனத்தவர் நாம் எப்படி கிறிஸ்துவோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எப்படி விளக்குறாருன்னா, நல்ல ஒலிவ மர செடி வளர்ந்து வருகிறது, அதில் சில கிளைகளை வெட்டி விட்டு காட்டு ஒலிவ மரத்தை கொண்டு ஒட்டுகின்றார். அதைத்தான் அவர் சொல்ல பாருங்க, சில கிளைகள், அதாவது சில நல்ல ஒலிவ கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, அதை முறிச்சிட்டு காட்டு ஒலிவ மரம் ஆகிய, இந்த இடத்துல காட்டு ஒலிவ மரம் யாரு தெரியுமா? புற இனத்தவரை சொல்கின்றார். புற இன கிறிஸ்தவர்களை குறிப்பாக. காட்டு ஒலிவ மரம் ஆகிய நீ கிறிஸ்தவன், அவைகள் இருந்த இடத்தில், எந்த இடத்துல நல்ல ஒலிவ மரத்தை எல்லாம் வெட்டி தள்ளினாரோ அந்த இடத்தில் நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று சொல்கிறார். இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கின்றது அல்லவா, அது ஆங்கிலத்துல பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல செய்வினை செய்பாட்டு வினை என்ன, அதாவது செய்பாட்டு வினை. இதனுடைய பொருள் என்னவென்றால் அந்த செயலை செய்தது இன்னொருவர் என்று பொருள். அப்போ இந்த ஒலிவமர கிளைகளை வெட்டி விட்டு அந்த இடத்திலே காட்டு ஒலிவமராகிய நம்மை கொண்டு ஒட்ட வைத்தது யார்? ஏன்னா நாம் ஒட்ட வைக்கப்பட்டோம். நாம் ஒட்டல்ல, நாம் போய் ஒட்ட முடியாது. நம்மை ஒட்ட வைத்தது தேவனுடைய செயல். அதனால்தான் ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய மீட்புக்காக. அதாவது சொல்லாரு, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் அப்படின்னா என்னன்னா, அங்க பந்தியிலே உரிமை என்று அவர்கள் கருதினார்கள் அல்லவா, ராஜ்யத்திலே தங்களுக்கு உரிமை என்று கருதினார்கள் அல்லவா, அதே போன்ற வார்த்தை தான் உடன் பங்காளியா இருத்தல் என்பது. அதனுடைய பொருள், இப்படி ஒலிவ மரத்தினோடு நீ ஒட்டப்பட்டபடியால் அந்த ஒலிவ மரத்தில் சார் உனக்கு வருது. ஏன்னா இனி ஒட்டப்பட்ட அந்த செடி எங்கதான் சாறு எடுக்கும்? இந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய சாரை தான் எடுக்கும். அதை எடுத்தான் அது வளரும். அதை எடுத்து வச்சுதான் அது கனி கொடுக்கும். அதுபோல நீ மனசுல வச்சுக்க. ஏன்னா இதெல்லாம் யார்கிட்ட பேசுறாரு? 17ஆம் வசனத்துல இருந்து புற இனத்தோரோட பேசுகின்றார். குறிப்பாக புற இன கிறிஸ்தவர்களோடு பேசுகின்றார். சொல்றாரு, நீ மனசுல வச்சுக்க. இஸ்ரவேலை தள்ளினார்னு பேசிட்டு தெரியாத, பீத்திட்டு தெரியாத, பெருமை அடிக்காத. நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். இஸ்ரவேலுடைய சார்தான் உனக்கு வருது. அர்த்தம் என்றால் அந்த உடன்பங்காளி என்று சொல்றோம்ல, ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்து உடன்பங்காளி என்று சொல்லும் போது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், குறிப்பாக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சில வாக்கு தத்தங்கள் கொடுத்தார்லவா, அந்த வாக்கு தத்தங்களுக்கு சில உரிமைகளை நீ இப்போது அனுபவிக்கின்றாய். கிறிஸ்துக்குள்ளாக அனுபவிக்கின்றாய். அதை மறந்து விடாதே. நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. இஸ்ரவேலை தள்ளிட்டாருன்னு பெருமை பாராட்டாத. தள்ளல்ல, கொஞ்சம் கிளைகளை வெட்டிட்டு, அதாவது விசுவாசிக்காதவர்களை வெட்டி விட்டு விசுவாசித்த உன்னை கொண்டு ஒட்ட வைத்திருக்கின்றார். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்குதுன்னு நினைத்துக்கொள். அப்படி பெருமை வரும்போது நீ என்ன நினைக்கணும்? ஐயோ, ஒலிவ மரம் தான் என்னை தாங்கி இருக்கிறது, நல்ல ஒலிவ மரம் தான் தாங்கி இருக்கிறது, நான் காட்டு ஒலிவ மரத்துண்டை கிளையாக்கும் என்று நினைத்துக்கொள். வேறுனை சுமக்கிறது நினைத்துக்கொள். அதாவது இஸ்ரவேலில் வெளிப்பட்ட கிறிஸ்துனை சுமந்து வருகின்றார். அதை நினைச்சுக்கொள். அதை நினைச்சாலே உனக்கு பெருமை வராது. உன்னிட்ட எந்த இதுவும் இல்லை. 19 வசனம். நான் ஒட்டப்படுவதற்கு, இந்த இடத்துல நான் பவுல் இல்ல, ஒரு புற இனத்தன் பேசுறவனமாக பேசப்படுகிறது. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முத்தி போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. அதான் நம்ம பார்த்தோம்ல, என்ன ஒட்ட வைக்க அவரை தரித்து போட்டு தள்ளிட்டான்னு சொல்லுவியே. அப்படி தள்ளல, நல்லது, ஒரு வாதத்துக்காக பேசுகிறார். அவிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அது இந்த சில கிளைகளை ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி தள்ளினார் அல்லவா, அது எதனால? அவர் கிறிஸ்துவை, மெஸ்ஸியாவை, அவர்கள் கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியாவை விசுவாசிக்காதபடியினாலே ராஜ்யத்தில் வராமல், ராஜ்யத்தின் உரிமைகளை பெறாமல் தள்ளிவிடப்பட்டார்கள். நீ விசுவாசத்தினாலே இருக்கிறாய். உனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இந்த மரத்தோட இணைந்து நிற்கிற வாய்ப்பு விசுவாசத்தினால கிடைச்சது. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்துரு. அதனால என்னது? கொஞ்சம் பயத்தோட இரு, பெரும் வராண்டா. 22ஆம் வசனம். சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாரு. அதனால புற இனத்தவரை இப்ப ஜெனரலா பேசுறார். புற இனத்தவரே, சுவாப கிளைகளாகி இஸ்ரவேலே இயேசு ஏற்றுக்கொள்ளாத போது தப்ப விடப்படவில்லை. ஆகிய புற இனத்தவராகிய நீங்களும் இந்த ஒலிவ கிளைகளோடு ஒட்டப்படாமல் இருந்தால் நீங்களும் தப்ப முடியாது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். ஜெனரலான புற இனத்தோரோட பேசுகின்றார். ஏன்னா அந்த கால புற இனத்தவருக்கு யூதருக்கும் சபைக்கும் உள்ள வேறுபாடு எல்லாம் தெரியும். யாராவது இயேசு குறித்து சொன்னால் அந்த புற இனத்தோர் அந்த வாதங்கள் வரும். அதனால்தான் சுவிசேஷத்தை சொல்லும் போது நாம் வாழுகிற மக்கள் கூட்டங்களில் உள்ள அவருடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய தத்துவங்கள் அறிந்தால்தான் நம்முடைய சுவிசேஷத்தை சரியாக சொல்ல முடியும். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்த இடத்திலே கண்டிப்பையும், அதாவது யார் விழுந்தாங்க? அவிவிசுவாச இஸ்ரவேலர்கள், அவர்கள் தான் விழுந்தவர்கள். அவர் விழுந்த இடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும், யாரு? விசுவாசிக்கிற புற இனத்தாராகி உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார்.
அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். எந்த தயவுல? கிறிஸ்துவிலே ஒரு தயவை புறயினத்தவர் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதுல புறயினத்தவராகி நீங்கள் நிலை கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். அது சுருக்கமாக விசுவாசித்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீ வெட்டுண்டு போவாய். அப்படியானால் கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்து மீது விசுவாசம் இல்லாமல் போன இஸ்ரவேலர்கள் எப்படி வெட்டுண்டு போனார்களோ, ராஜ்யத்துக்கு புறம்பாய் ஆக்கப்பட்டார்களோ, படுவார்களோ, அதுபோல புறயினத்தவரும் அந்த விசுவாசத்தில் நிலைத்துக் கொள்ளாவிட்டால், அதாவது விசுவாசத்தில் வராவிட்டால், அதான் பொருள் இந்த இடத்துல நீங்களும் அதே நிலையத்தான் அடைவீர்கள். 23வது அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். மன்னிக்கும், இந்த வாக்கு தப்பு. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராது இருந்தால், அதான் அந்த விசுவாசத்தை இல்லாம தான் அந்த பேசுறது. நிலைத்திராது இருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும், இவர்களை இஸ்ரவேலை அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. நம்மை ஒட்டுவித்த தேவன் அவர்களும் மறந்திருக்கும் போது, விசுவாசத்தில் வரும்போது அவ்விசுவாசத்தில் இல்லாமல் இருந்தால் மீண்டும் அவர்கள் ஒட்டு வைக்கப்படுவார்கள். அதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். 24 சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு, எந்த சுவாபம்? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நல் காட்டொலிவ மரத்துல தான் அதை வெட்டிட்டு நல்ல கிளைகளை ஒட்டுவாங்க, நல்ல ஒலிவ மரத்தை வெட்டுவாங்க. அதுதான் சுவாபம், வழக்கத்தின்படி. இங்க அதுதான் சொல்றாரு, சுவாபத்தின்படி காட்டொலி மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்துக்கு விரோதமாய், அப்படின்னா சுவாபத்துக்கு மாறாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான ஒரு ஆர்கியுமெண்ட். அதாவது நீ பெருமை பாராட்டாத, புறயினத்தவனே கிறிஸ்தவனே பெருமை பாராட்டாத. என்ன நீ இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்று சொல்ற இல்லையா? சுவாபத்திற்கு மாறாக காட்டு ஒலிவ செடியாகிய உன்னுடைய கிளையை கொண்டு நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சிருந்தா, அந்த நல்ல செடியுடைய கிளையை அதில் ஒட்ட வைப்பது, மீண்டும் ஒட்ட வைப்பது எவ்வளவு எளிதானது. ஆகவே உன்னையே கொண்டு அதில் ஒட்டுவார் என்றால், சுவாபத்துக்கு மாறாக ஒட்டுவார் என்றால், சுவாப கிளைகளாகிய இஸ்ரவேலை அவள் மனம் திரும்பும் போது அவர் அந்த சொந்த செடியில ஒட்ட வைப்பது மிக எளிது. ஆகவே புறயினத்தவனே, இஸ்ரவேலை தள்ளிவிட்டார், என்னை மட்டும் ரட்சிக்கிறார் என்று பெருமை பாராட்டாதே. அதனால ரோம சபையில பிரச்சனை தேவையில்லை உங்களுக்கு. யூதருக்கு ஒரு பணி உண்டு, புறயினத்திற்கு ஒரு பணி உண்டு. ஆனால் இந்த ரெண்டையும் கிறிஸ்துவிலே சபையிலே ஒன்றாக்குகின்றார். ஆகவே நீங்கள் ஒருவருக்கு ஒரு பெருமையும் பாராட்ட வேண்டாம், பெருமை அடைய வேண்டாம். கிறிஸ்துவிலே நீங்கள் சமமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். 25 மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். நமக்கு தெரியல, அந்த ரகசியத்தை தான் அவர் எபேசில் விளக்குவார். இருவரும் புறயினத்தவரும் சேர்ந்து ஒரே சரீரமாக இருக்கிறார். அது என்னவென்றால், புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். புறஜாதிகள் நிறைவு என்று சொல்லும் போது சிலர் இதை எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கை என்று சொல்வதை விட புறஜாதிகளுக்கான ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கின்றார். புறஜாதிகள் மத்தியிலே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படவும், புறஜாதிகள் ஆண்டவரை அறியவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வைத்திருக்கிறார். அது எப்போது முடியும்? சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது முடியும் என்று கருதப்படுகிறார். வேத போதனை அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதா அந்த நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஏன்னா அதன் பின்பு உபத்திர காலம் வரும். அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலை மீண்டும் செயலாற்றுவார். அவர்கள் மீண்டும் மீட்புக்குள்ளாய் வருவார்கள். அதன் பின்பு மேசியாவுடைய ஆட்சி வரும். ஸோ அதை நம்ம இங்க சொல்லப்படலை, ஆனா அந்த செய்தி அப்படிதான் வரும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்க விட்டு விலக்குவார் என்றும். பாருங்க, இந்த சீயோனில் இருந்து வந்து அல்லது சீயோனுக்கு வருதல் என்பது 2ஆம் வருகைத்தான் குறிக்கும். முதல் வருகையில் அவர் எங்கிருந்து வந்தார்? பெத்லெகேமிலே வந்தார் இல்ல, பெத்லெகேமிலே வந்தார். 2ஆம் வருகையிலே சீயோனில் வருவார். அப்போதுதான் இஸ்ரவேல் மீண்டும் ஒன்றாக்கப்படும், சேர்க்கப்படும்.
தன்னுடைய ராஜ்யத்தை அமைப்பார். அப்படி அமைக்கும் போது அது இஸ்ரவேலுக்கு மட்டுமா ஆசீர்வாதம்? எல்லோருக்கும் ஆசீர்வாதம். ஆகவே இஸ்ரவேலை மீண்டும் ஆண்டவர் ஒட்ட வைப்பார். ஆகவே புற இனத்தவர் நீங்கள் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது, இதுவே நான் அவருடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறதே. எப்படி அவர்களுடைய இஸ்ரவேல் மக்களுடைய மனம் திரும்பாத நிலையை அங்கே தீர்க்கதரிசிகள் சொன்னார்களோ, அதே தீர்க்கதரிசிகள் வேறு இடங்களிலே இவர்கள் மனம் திரும்பும் போது அவருடைய செயலை ஆண்டவர் அவர்களோடு ஈடுபடுவதை சொல்லியிருக்கிறார். எப்படி ஈடுபடுகிறாரா? நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது, இதுவே நான் அவர்களுடனே செய் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. பல தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. முக்கியமாக எரேமியா 31 அதிகாரம் 33, 34 வசனங்கள்ல அந்த புது உடன்படிக்கை குறித்து பேசி. ஆகவே அது கிறிஸ்துவிலே செயலாற்றப்பட்டது. அதனுடைய முழுமையை மேசியா ராஜ்யத்தை அமைக்கும் போது காண முடியும். சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்த பகைஞராக இருக்கிறார்கள். யார் நிமித்தம்? புற இனத்தவர் கிறிஸ்துக்குள்ள வருகிறனால இன்றைக்கு தற்காலிகமாக இஸ்ரவேலர் பகையர்களாக நடந்து கொள்கிறார்கள், சுவிசேஷத்தை எதிர்க்கிறார்கள். பவுல் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தார். தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார். அவங்கள்ட்ட குறை இருந்தாலும் ஏன் ஆண்டவர் அவர்களை ஒட்ட வைக்கிறார் தெரியுமா? பிதாக்கள் நிமித்தம். ஆபிரகாமிலிருந்தே ஆண்டவர் மீது வைத்த அன்பு நிமித்தம் அவர்களை ஒட்ட வைக்க அவர் ஆவலோடு இருக்கின்றார். தேவனுடைய கிருபைகள் வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகளே. எதனால? ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவத்தினால. அதனால அவர்களை மீண்டும் ஒட்ட வைப்பார். அதனால புற இனத்தவரை நீங்க எச்சரிக்காருங்க. அதான் மறைமுகமான செய்தி. ஆதலால் நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவருடைய கீழ்ப்படியமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, புற இனத்தவராகிய நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு வெளியே இருந்தீங்க, இக்காலத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. அதுபோல அவர்களும், யாரு? இப்போது தள்ளப்பட்டதாக நீங்கள் சொல்கிறீர்களே இஸ்ரவேலர்கள், அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு எப்படி இரக்கம் கிடைச்சதோ அதே போன்ற இரக்கம் அவர்களும் கிடைக்கும். ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், மோசேயோடு பேசியது, தாவீது கொடுத்த வாக்கு தத்தம், தீர்க்கதரிசிகள் கொடுத்த வாக்கு தத்தம், இதெல்லாம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் அவர்களை மீண்டும் பயன்படுத்துவார், ஒட்ட வைப்பார். அதை மறந்துறாங்க. எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக தேவன் எல்லோரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்படின்னா எல்லோரும் அவரவர் பாவத்தினாலே கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். தேவன் யாரையும் கொண்டு பாவத்தில் அடைச்சு போகல. அவங்களுடைய சொந்த பாவத்தில் தான் இஸ்ரவேலும் புற இனத்தவர் இருந்தாங்க. அதனால்தான் ரோமர் 3:23 என்ன படிச்சோம்? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆனால் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை மீட்ட தேவன், புற இனத்தவராகிய நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிற தேவன் இஸ்ரவேலை மீண்டும் ஒட்ட வைப்பார். அதற்கு சான்று தற்காலத்தில் பவுலை மீட்டது போல இன்னும் சிலரை அங்கே மீட்டு வைத்திருக்கிறது சார்ந்து. ஆகவே இஸ்ரவேலை தேவன் தள்ளி விட்டார் என்று புரியவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அவர்கள் ஆண்டவரை புறக்கணித்தபடியால் அவர்கள் வெட்டப்பட்டது போல இருக்கிறார்கள், வெட்டப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி அவர்களை தேவன் மீண்டும் சேர்ப்பார். ஆகிய சபைக்கு இஸ்ரவேல் வேறு என்பதை அறிய வேண்டும், சபைக்கான ரோலையும் தெரிய வேண்டும். சொல்லிட்டு 33 36 வசனம் வரை இந்த மாபெரும் தேவ செயலுக்காக ஒரு துதிப்பாடலை பாடுகின்றார். பிரைசிங் காட். எதுக்காக? புற இனத்தவரை மீட்ட தேவன் இஸ்ரவேலை மீண்டும் மீட்பார், இரண்டையும் மீட்டு மாபெரும் ராஜ்யத்தை அமைப்பார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமானதாக மாறும் என்பதை அறிந்து ஒரு வாழ்த்து பாடலை பாடுகின்றார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! How great thou art! எவ்வளவு மேன்மையானவர்! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பல ஊழியர்கள் டெய்லி ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுப்பாங்களாம். இப்படிப்பட்டவனை எச்சரிக்கையா இருங்க. பேர்களை சொல்லல, சொன்னா சிலருக்கு கோபம் வரலாம். நீங்க கூட சிலர் அவருக்கு ரசிகர்களா இருக்கு. அவருக்கு யாரு ஆலோசனை கொடுக்கணும்? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளிடம், இந்த கள்ள ஊழியர்களிடம், கள்ள அப்போஸ்தலன் எச்சரிக்கையா இருக்கு. தேவனுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்காங்க. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்?
தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது. என்டையர் கிரியேஷன் அவருக்காக இருக்கிறது. புறஜாதிகள் அவருக்காக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் அவருக்காக இருக்கிறார். மீட்பை அவர்கள் அடையும்படி அவர்களே அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு தான். நம்முடைய மீட்புக்காக அவருக்கு மகிமை செலுத்துங்க. இஸ்ரவேலுடைய மீட்புக்காக அவருக்கு மகிமை செலுத்துங்க. இஸ்ரவேல் மறுபடியும் வெட்டப்படுவதற்காக அவருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க இப்போது கிறிஸ்துவில் இருப்பதற்காக அவருக்கு மகிமை செலுத்துங்க. ஏனென்றால் சியோனிலிருந்து அவர் வந்து அவர் மீட்டுக் கொள்வார். அன்று இந்த உலகம் மாபெரும் மீட்பின் ஆசீர்வாதத்தை காணும். என்னுடைய ராஜ்யம் பூமியிலே சாதிக்கப்படும். கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியை 1000 ஆண்டு செழிப்பாக ஆளுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவனமாக 9, 10, 11 அதிகாரங்களிலே இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலுக்கும் சபைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளையும் பவுல் விளக்கி இருக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நம்பிக்கையுடைய கிறிஸ்தவர்கள், அவர்கள் யூதராயிருந்தாலும் சரி, புறையின கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இந்த உலகத்தில் எவ்வளமாய் வாழ வேண்டும், கிறிஸ்தவனுடைய வாழ்வியல் எவ்வளமாய் இருக்க வேண்டும் என்கிறதை 12லிருந்து மீதி உள்ள அதிகாரங்களே விளக்குகின்றார். பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்களிலெல்லாம் ஒரு சிறப்பம்சம் உண்டு. தன்னுடைய நிருபங்களுடைய முதல் பகுதியிலே இறையியலை விளக்குவார். நிருபங்களுடைய பிற்பகுதியிலே இந்த இறையியலை நம்புகிற கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை விளக்குவார், நல்ல வாழ்வியலை விளக்குவார். சரி, இப்போது உங்களுடைய கருத்துகளோ கேள்விகளோ இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். இந்த 26ஆம் வசனம், மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவர் பக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். அந்த இந்த இடத்துல வர்ற சீயோன் தான் என்ன? சிட்டி ஆஃப் காட், தேவனுடைய வீடு, தேவனுடைய நகரம் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல அது என்ன மீன் பண்றோம்? அதாவது இந்த இடத்துல நம்ம இவாஞ்சலிக்கல் கமாண்டேட்டர்ஸ் இத பொதுவாக மேசியா தன்னுடைய ராஜ்யத்தை எருசலேமில் அமைக்கிற அதைத்தான் சொல்கிறார். அதைத்தான் சீயோன் என்று சொல்லுவோம். பல வேளையிலே பரலோகத்தையும் சீயோன் என்கிற ஒப்பீடு உண்டு. அது எப்படி இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் சீயோனில் இருந்து அமைக்கப்படும் அல்லது சீயோனில் அமைக்கப்படும். அதான் அதனுடைய பொருள். அது பரம சீயோனில் இருந்து வருவதாக புரிந்து கொண்டாலும் தவறல்ல. பூமியில் இருக்கிற சீயோனாகி எருசலேமில் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று விளக்கினாலும் தவறல்ல. அதாவது சுருக்கமா சொன்ன அந்த மீட்பின் மையமே சீயோனில் வெளிப்படும் என்பதுதான் அந்த சாராம்சம். 2ஆம் வருகையைத்தான் குறிக்கிறது. ஏன்னா இது 2ஆம் வருகையின் போது நிறைவேற போறது. அதான் முதல் வருகையின் போது பெத்லகேமிலிருந்து அவர் வந்து மீட்பை அறிவித்தார். 2ஆம் வருகையில் சீயோனில் அந்த மீட்பு முழுமையடையும் என்பதுதான் கிறிஸ்துவத்திலே பெருமை. இந்த இடத்துல அதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா பெருமை பாராட்டி போயிடக்கூடாதுன்னு பவுல் இதை எழுதுறாரு இல்லையா? இஸ்ரவேலுக்கு எதிராக பெருமை பாராட்டக் கூடாது, இஸ்ரவேலை சிறுமைப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்பதுதான் இந்த செய்தியுடைய சாராம்சம். இஸ்ரவேலுக்கு ஒரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு ரோலை கொடுத்திருக்கிறார். சபைக்கு ஒரு ரோலை கொடுத்திருக்கிறார். நம்ம பணியை நம்ம செய்ய வேண்டும். இஸ்ரவேலை நாம் இழிவாக பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஆண்டவர் அவர்களை தள்ளிவிட்டார் என்று கருத வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இப்போது தன்னுடைய செயலை சபையின் மூலம் செய்ய வருகிறார். தன்னுடைய உலகத்துக்கான திட்டத்தை சபையின் மூலம் செய்து வருகிறார். மற்றபடி அதற்காக இஸ்ரவேலை தள்ளிவிட்டார் என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை.